அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஹான் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரம்லானுடைய டே 14 ஷஹர் டு இஃப்தார் vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்றைய சஹருக்கும் இஃப்தாருக்கும் நான் என்னெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ நமக்கு சஹர்லேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. நான் நைட்டு எதுவுமே சமைக்கலைங்க. அதனால் நான் இன்றைக்கி புரோட்டா வாங்கிக்கிட்டோம். பசங்களும் பரோட்டா கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சுமா பரோட்டா வாங்குங்கம்மான்ட்டுன்னு. இது அன்ஹெல்தி தான், பட் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சாப்பிட்லாம் இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி வாங்கிக்கிட்டேன். எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாதனால சமைக்கிற மூடே எனக்கு இல்லை. சரி என்னடா செய்கிறதுன்னு யோசனை பண்ணும்போது சரி பசங்களும் கேட்டாங்களேன்ட்டுன்னு வாங்கியாச்சு. இதோடு நான் நேற்று வச்சிருந்த ரைஸும் கொஞ்சம் போல் இருந்துச்சுங்க. அதை இப்போ சூடு பண்ணியிருக்கேன். பழைய சாம்பார் கொஞ்சம் கலரிக்கறி எல்லாமே மிச்சம் இருந்துச்சு. இதையுமே சூடு பண்ணி எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி பழசு எல்லாமே முடிச்சு விட்டுடலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். அதனால தான் நான் எதுவுமே செய்யலை. நைட்டே புரோட்டா வாங்கி வச்சுட்டேங்க. இப்போ இதை நம்ம சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம டேபிளுக்கு கொண்டு போகிறது தான். இப்போ நம்ம பரோட்டா எல்லாமே சூடு பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம எப்போவுமே சஹருக்கு பரோட்டா சாப்பிட மாட்டோங்க. பட் ஆனால் வருஷத்தில் ஒரு முறையாவது சஹருக்கு பரோட்டா வந்துடும். ஏன்னா பிள்ளைங்களும் எப்படியாவது அந்த மந்த்லி ஒன்ஸாவது கேட்டுருவாங்க. அதனால் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். அது இந்த மாதிரி என்றைக்காவது நமக்கு உடம்பு முடியலை, இன்றைக்கி சமைக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கும்போது அந்த அன்னைக்கு நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. பட் இதை நம்ம வாடிக்கை ஆக்க மாட்டோம். பட் ஆனாலும் அமைஞ்சிடுது எப்போயாவது ஒரு டைமு. நீங்கள் இந்த மாதிரிலாம் நைட்டுக்கு பரோட்டா சஹருக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். மேக்ஸிமம் நாங்கள் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா அந்த சஹர் நேரத்துக்கு செய்கிறதுக்கு நாங்கள் நைட்டே பரோட்டா வாங்கி வச்சுக்கிடுவோம். மற்றபடி எல்லா நாளும் நம்ம வாங்குவோமான்னா கிடையாது. இப்போ இந்த சைடு சாம்பாரையுமே சூடு பண்ணிவிட்டு இப்போ பரோட்டா எல்லாமே சூடு பண்ணி எடுத்துகிட்ருக்கீங்க. நம்ம அப்படியே சாப்பிட்றத விட கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்தா தான் நமக்கு கொஞ்சம் சுட சுட சாப்பிட்டா தான் நமக்கு பிரியமாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி வாங்கி வைக்கிறதா தான் நம்ம சூடு பண்ணிக்கிறது. இப்போ பரோட்டா எல்லாமே சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம டேபிளில் கொண்டு வச்சாச்சுங்க. இன்றைக்கி சஹருக்கு என்ன சாப்பாடு அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை பார்த்துடலாம். இன்றைக்கி நைட்டே பரோட்டா வாங்கி வச்சுருந்தீங்க. இப்போ அதை சூடு பண்ணிவிட்டு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். பரோட்டா வாங்கும்போதே நமக்கு பரோட்டாவுக்கான சால்னாவும் கொடுத்துருந்தாங்கங்க. அதையுமே நைட் நான் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதையுமே சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பரோட்டா சால்னா. பரோட்டாவுக்கு ஒன்று நம்ம வீட்டில் சிக்கன் குருமா மட்டன் குருமா ஏதாவது இருக்கணும், இல்லைனா பரோட்டா சால்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். அதையுமே சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதோடு நம்ம வீட்டில் கலரிக்கறி கொஞ்சம் போல் இருந்துச்சுங்க. அதையுமே சூடு பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நேற்று வச்சுருந்த சாம்பாரும் கொஞ்சம் போல் இருக்குது. அதையுமே சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நேற்று நமக்கு ரைஸுமே மீதம் இருந்துச்சுங்க. அதையுமே சூடு பண்ணி தான் வச்சுருக்கேன். பழசு எல்லாமே இன்றைக்கி முடிச்சு விட்டுறணும் தாங்க அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டது. இதோட தயிர் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, தேவைப்பட்ட அப்பளம் வடகம் எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இது தாங்க இன்றைக்கி சஹருக்கான சாப்பாடு. ரொம்பவே இன்றைக்கி சஹர் சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா நமக்கு எந்த வேலைகளும் இல்லை, ஒன்லி சூடு பண்ணுற வேலை தான் அப்படிங்கிறதுனால. இப்போ எல்லாருமே எந்திரிச்சு வந்துட்டாங்க. சாப்பாடு எல்லாருக்குமே பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். வழக்கம் போல் சாப்பிட்டுட்டு நம்ம நியத்து சொல்லிவிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்துருவோம். இதோடு நம்ம இஃப்தாருக்கு தாங்க வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ மணி ஒரு 2 மணி ஆகுதுங்க மதியம். இப்போ நான் வடைக்கு நமக்கு பருப்பு எல்லாமே ஊற வச்சிடலான்ட்டுன்னு அதுக்கு தாங்க ஊற வச்சுருக்கேன். உளுந்தம் பருப்பு ஒரு பக்கத்து ஊற வச்சுட்டேன். இந்த சைடு நமக்கு மசால் வடைக்கு பட்டாணி பருப்பு ஊற வைக்க போகிறேங்க. நம்ம வீடியோவில் கூட ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க பட்டாணி பருப்புனா என்னன்ட்டுன்னு. பட்டாணி பருப்புன்னு நமக்கு கடைகளில் கிடைக்குங்க. அது நமக்கு வடை பருப்புன்னு நம்ம சொல்லுவோம். கடலைப்பருப்பில் நம்ம வடை சுடுறதை விட இந்த மாதிரி பட்டாணி பருப்பில் வடை சுடும்போது நமக்கு ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்குங்க. நம்ம டீ கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் கிடைக்கும். அங்கெல்லாம் நமக்கு இந்த மாதிரி வடைப்பருப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம பட்டாணி பருப்புன்னு சொல்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் கழுவிட்டு நான் தண்ணி வச்சு ஊற வச்சுக்க போகிறேங்க. நமக்கு வடைப்பருப்பு 2 மணி நேரம் ஊறணும். உளுந்த வடைக்கான பருப்பு நமக்கு 1 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கு பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஊறட்டும், நம்ம பிறகு பார்க்கலாம். இப்போ மணி ஒரு 4 மணி ஆகுதுங்க. இப்போ தான் நான் மறுபடியும் கிச்சனுக்குள்ளே வரேன். வந்த உடனே நமக்கு இன்றைக்கி கஸ்டர்ட் புட்டிங் ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேங்க. அதை நம்ம சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நமக்கு செட் ஆகி வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு அதுக்கான வேலைகள் தான் பார்க்க போகிறேன். இந்த சைடு நமக்கு பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவுமே நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு கஸ்டர்ட் புட்டிங் நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து நம்ம வடைக்கு பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கஸ்டர்ட் புட்டிங்க்கு ஒரு பால் சுட பண்ணிக்கிறேங்க. பால் நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே நம்ம அரை பாக்கெட் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையுமே சேர்த்துக்கிறேங்க கழுவி. இப்போ இதை நமக்கு நல்லா காய வச்சுக்கிறணும். பால் நமக்கு நல்லா கொதிச்சதுக்கு பிறகு தான் நமக்கு அடுத்த வேலைகளே. இப்போ இந்த சைடு நமக்கு கஸ்டர்ட் நம்ம ஓப்பன் பண்ணி அதுலேருந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்கள் இதை பாலில் கரைக்கிறதா இருந்தாலும் கரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணியில் தான் கரைச்சி எடுத்துக்க போகிறேன்.
நான் இன்றைக்கி வந்து கஸ்டர்ட் பவுட்ரு வந்து நம்ம பேக்கர்ஸ் பிராண்டில் வந்து வாங்கியிருக்கோங்க. மற்ற பிராண்டை விட எனக்கு இந்த பிராண்ட் வந்து ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால் நான் எப்போவுமே இதில் தான் வந்து வாங்குவேன். இது இல்லைன்னா தான் நான் வந்து அடுத்த பிராண்டுக்கே வந்து போவேன். நீங்கள் அப்புறம் வந்து கஸ்டர்ட் பவுடர்லாம் வந்து எந்த பிராண்டில் வந்து வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த பேக்கர்ஸ் பிராண்ட் வந்து கலரும் சரி, நமக்கு எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு அதில் வந்து கஸ்டர்ட் பவுடர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் மூல ஒரு பாலோ தண்ணிலையோ நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தண்ணியில் தான் வந்து கட்டி இல்லாமல் வந்து லங்ஸ் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து நமக்கு பாலுமே வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து கடல் பாசி வந்து சேர்த்துக்க போகிறேங்க. கடல் பாசி வந்து ஒரு 2லேருந்து ஒரு 2 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லைனா கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இல்லை 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் நீங்கள் தனியாக கொதிக்க வச்சும் சேர்க்கலாம். எனக்கு வந்து பவுட்ரு இப்போ இதில் நம்ம வந்து ஃபார்மேட்டில் எடுத்து வச்சுருக்கிறனால பால்லையே வந்து நமக்கு ஈஸியாக ஒரு 2 3 நிமிஷத்துலேயே வந்து சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷத்துலேயே வந்து நமக்கு நல்லா வந்து கரைஞ்சி வந்துடும். அதனால் நான் இன்றைக்கி அப்படி தாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இப்படியே தான் செஞ்சுக்கிறேன். இப்போ நல்லா கடல் பாசி கரைஞ்சி வந்ததுக்கு பிறகு இப்போ 1 கப் அளவுக்கு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிறேங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் கூட்டி குறைச்சி வந்து சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து கிளறி கொடுத்துடலாம். சுகர் வந்து நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடணும். நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுங்க. நமக்கு கிளறும் போது நல்லா வந்து க்ரீமியாக நமக்கு கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும். சிம்மிலே வச்சுட்டு வந்து கிண்டி கொடுங்க, இல்லைனா நமக்கு அடி பிடிச்ச மாதிரியும் ஆகிடும். இப்போ இதை ஒரு முறை நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. சிம்மிலே வச்சுட்டு ஒரு 3லேருந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நல்லா வந்து க்ரீமியாக கெட்டியாகிடும். இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த சைடு வந்து ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கீங்க. நெய்யோ நீங்கள் பட்டரோ வந்து தடவி எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து நான் இந்த கஸ்டர்ட் புட்டிங்கை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நமக்கு நல்லா ஆற விட்டு செட் ஆக விடணும். இப்போ இதில் கார்னிஷ்காக வந்து நான் வந்து பொடியாக நறுக்கின நட்ஸு வந்து சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி வந்து பாதாம் தான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே வந்து பிஸ்தா, உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாதாம் மட்டும்தாங்க வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ இதை நல்லா வந்து 1 மணி நேரம் வெளியில் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர் வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து லைட்டாக ஃப்ளேவருக்காக குங்குமப்பூவும் கொஞ்சம் போல் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ மணி வந்து 5 மணி ஆச்சுங்க. இப்போ 5 மணிக்கு மேலே தான் வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வடைப்பருப்பு எல்லாமே வந்து மாவு அரைச்சி வச்சுட்டேங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று வந்து நமக்கு பஜ்ஜி மாவு போட்ட மிக்ஸ் வந்து கொஞ்சம் போல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கும் எனக்கு பஜ்ஜி போட எண்ணம் இல்லைங்க. அதனால் வந்து இதை வந்து நம்ம ஆனியன் போண்டா மாதிரி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடு மசாலா வடைக்குமே வந்து மாவு பிசறி வச்சுட்டேன். சைட்லேயே வந்து உளுந்த வடையுமே வந்து தட்டி போட்டுட்டு அதுவுமே வந்து எண்ணெயில் வெந்துட்டுருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பஜ்ஜி மாவு மிக்ஸில் வந்து வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலைகளும் வந்து சேர்த்துருக்கேன். வேறு இதில் எதுவுமே வந்து சேர்க்க போகிறது இல்லைங்க. பட் நான் வந்து இதில் ஒரு விஷயம் மறந்துட்டேன். இந்த வெங்காயம்லாம் சேர்த்ததுக்கு நம்ம கொஞ்சம் போல் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறணும். நான் உப்பு போட மறந்துட்டேங்க. நம்ம நோம்பு திறந்துட்டு சாப்பிடும்போது தான் கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸில் வந்து உப்பு இருக்குது. பட் இந்த வெங்காயம் சேர்க்கும்போது கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இதில் எதுவுமே நீங்கள் தண்ணியோ வேறு எந்த மாவுமோ எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்ல. நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்ததுக்கு பிறகு இதை நீங்கள் பக்கோடா மாதிரியும் சுட்டு எடுக்கலாம், இல்லை என்ன மாதிரி வடை மாதிரி தட்டி போடுறதா இருந்தாலும் போண்டா மாதிரி தட்டி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இதை வடையும் சொல்லலாம், போண்டானும் சொல்லலாம். இப்போ நம்ம 2 சைடுமே நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து முன்னாடி வந்து எண்ணெய் சூடாக இருக்கும் போதே போட்டதுனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 போண்டா வந்து ஆனியன் போண்டா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அதனால் வந்து ஃபஸ்ட்டு அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா திருப்பியும் விட்டுக்கிறேன். 2 சைடுமே நமக்கு வேகணும் இல்லைங்களா, அதுக்காக திருப்பி நமக்கு ஒரு சிம்பிளாக ஈஸியான ஒரு ஆனியன் போண்டா ரெசிப்பிங்க. வேஸ்ட்டாக போக வேண்டிய பஜ்ஜி மாவு மிக்ஸை இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம ஆரம்பத்துலேருந்து எப்படி செய்கிறதுன்ற வீடியோ கூட வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஆனியன் போண்டா எப்படி செய்கிறதுன்ற ஃபுல் ரெசிபி வீடியோ வந்து அடுத்து செய்யும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் வீணாக போகிற மாவில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை வந்து பழைய மாவுன்னே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து வடையை சாப்பிட்டதை விட இந்த போண்டா வந்து தாங்க டக்குன்னு இன்றைக்கி காலியாச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த ஆனியன் போண்டா வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஆனியன் போண்டாவை எடுத்து வச்சுட்டு கையோட மசால் வடைக்குமே வந்து தட்டி போட்டுட்டேங்க.
பாருங்கள் நமக்கு பட்டாணி பருப்பில் செஞ்ச மசால் வடைங்க எப்படி இருக்குன்ட்டுன்னு. நம்ம கடைகளில் டீ கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ரொம்பவே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இதையுமே வந்து டேபிளுக்கு கொண்டு போயிடலாம். இப்போ கஸ்டர்ட் புட்டிங்கும் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நமக்கு வேணுங்கிற வடிவில் வந்து நம்ம வந்து பீசஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி வந்து நான் வந்து பீசஸ் வந்து போட்டுக்கிறேங்க. ரொம்பவே வந்து நல்ல க்ரீமியாக நல்லா வந்து அப்படியே சொல்லுவாங்கள்ல, வாயில் வச்ச உடனே நமக்கு கரைஞ்சி போகுதுன்னு அந்த மாதிரி பக்காவாக ரொம்ப செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் கஸ்டர்ட் புட்டிங் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கஸ்டர்ட் வெண்ணிலா ஃப்ளேவரோடு வந்து நமக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளவு நல்லா நமக்கு க்ரீமியாக சொல்லுவாங்கள்ல அல்வா துண்டு மாதிரி இருக்குதுன்னு அந்த மாதிரி இருக்குங்க. வாயில் வச்ச உடனே வந்து நமக்கு கரைஞ்சி போகிற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் கஸ்டர்ட் புட்டிங் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து டேபிளில் வந்து எடுத்து வச்சுட்டீங்க. இன்றைக்கி இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு முறை வந்து பார்க்கலாம். வழக்கம் போல் வந்து பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்து நோம்பு கஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. நமக்கு வந்து பக்கத்திலே பள்ளி இருக்கிறதுனால நமக்கு எல்லா நாளுமே வந்து பள்ளிவாசல்லேருந்து நமக்கு நோம்பு கஞ்சி வந்துடுங்க. அடுத்து இன்றைக்கி வந்து ஜூஸுக்கு வந்து நான் ரோஸ் சர்பத் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க, சப்ஜா சீட்ஸ் போட்டு. அடுத்து மசால் வடை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து இன்றைக்கி கஸ்டர்ட் புட்டிங் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. கஸ்டர்ட் புட்டிங் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அடுத்து நேற்று வச்சுருந்த பஜ்ஜி மாவு மிக்ஸில் வந்து ஆனியன் போண்டா வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. அதோடு இன்றைக்கி மசால் வடையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு க்ரீன் சட்னியும் நோம்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழமும் எடுத்து வச்சுருக்கீங்க. அடுத்து இன்றைக்கி ஒரு இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் தலப்பாக்கட்டிலேருந்து தாங்க வந்து இஃப்தார் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இந்த இஃப்தார் பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது, இது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நமக்கு ஓப்பன் பண்ணவே ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஒரு 10 or 15 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம். கொஞ்சம் பேக்கிங்கை ஈஸியாக வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. நல்லா பேக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நமக்கு ஓப்பன் பண்ணவே கஷ்டப்படுற அளவுக்கு பேக்கிங் வந்து அது வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அடுத்து எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டு தாங்க இருந்துச்சு. நமக்கு வந்து சாப்பிட்ற சர்விங் பிளேட்டு மாதிரி. இப்போ அதுக்கு மேலேயும் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. இதை பிரிக்கவுமே வந்து கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. அதாவது சாப்பிட்றத விட இதை பிரிக்கிறதுக்கே கஷ்டப்படுற மாதிரி. இப்போ இந்த பேக்கிங்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ரோஸ் மில்க் வந்து ஒரு பாட்டில் இருந்துச்சுங்க. இதோட ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கங்க. இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு கொஸ்கா ரைஸ் வந்து இருந்துச்சுங்க. அடுத்து மட்டன் கோலா உருண்டை வந்து 2 பீஸ் வச்சுருந்தாங்க. ஒரு சிக்கன் கிரேவி வந்து இருந்துச்சு. இதோட 2 டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கங்க. அது வந்து பழைய டேட்ஸாக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு சுத்தமாகவே நல்லா இல்லை. அடுத்து 2 சிக்கன் சமோசா வந்து கொடுத்துருந்தாங்கங்க. அது கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. இதோட வந்து ஒரு பரோட்டா இருக்குதுங்க. இந்த சிக்கன் கிரேவி வந்து தொட்டு சாப்பிட்றதுக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிரேவி வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. அடுத்து ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு குலாப் ஜாமுன் வந்து வச்சுருந்தாங்க. இன்னொன்று கூட வச்சுருக்கலான்னு தோணுச்சு. அடுத்து வந்து ஃப்ரூட்ஸுக்கு வந்து வாட்டர்மெலன் வந்து கொஞ்சம் போல் ஒரு 5-6 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து சிக்கன் 65 வந்து இருந்துச்சுங்க. சிக்கன் 65 நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து வந்து நமக்கு பிரியாணி ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்கங்க. ஆனால் பீசஸ் எதுவுமே இல்லாத கொஸ்கா தான் அது. சீரக சம்பாவில் செஞ்சது. திண்டுக்கல் தலப்பாக்கட்டினாலே சீரக சம்பா தானே. இது தாங்க இந்த பாக்ஸில் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து நமக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 529க்கு வந்துச்சுங்க. பட் இது வந்து ஒர்த்தே இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத் இஃப்தார் பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணவங்க அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து வேஸ்ட் ஃபார் மணின்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு நோன்பு திறக்கிற நேரம் வரப்போகுதுங்க. நம்ம துவா கேட்டுட்டு நோன்பு திறக்க நேரம் கரெக்டாக இருக்கும். அவ்வளவுதாங்க. இதோடு இந்த விலாக் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் புது புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.